நேற்றைக்கு ஒரு விசேஷமான நாள். குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க. வியாச பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் தொடங்கும் போது சொல்ற ஸ்லோகங்களுக்கு ஒரு மேலோட்டமான பொருள். சதாசிவ சமாரம்பாம், சதாசிவனில் தொடங்கி சங்கராச்சாரிய மத்தியமாம், சங்கராச்சாரியரை நடுவாக கொண்டு அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம், என்னுடைய ஆசிரியர் வரையிலும் உள்ள இந்த குரு பரம்பரையை வணங்குகிறேன். வந்தே குரு பரம்பராம். அதாவது பகவான் கிட்ட இருந்து இந்த அறிவு தொடங்கிச்சது. பிறகு கீதையிலையும் இதை பத்தி பார்க்க போறோம். அப்புறம் சிஷ்ய பரம்பரையாக கைமாறி வாழையடி வாழையாக அது வந்தது. எனக்கு என்னுடைய குருகிட்ட இருந்து கிடைச்சது, என்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து சேருது, உங்ககிட்ட இருந்து இனி அடுத்தவங்களுக்கு கைமாறணும். பொதுவா நம்முடைய இந்த வகுப்பு நீங்க படிச்சீங்க அப்படின்னா நீங்க ஒரு கீதா டீச்சரா மாறிடுவீங்க. அந்த மாதிரி தான் இந்த வகுப்பு இருக்கும். நீங்க ஒவ்வொருத்தரும் கீதா டீச்சர் ஆகணும். அதாவது கீதையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், 4 பேருக்கு சொல்றது மாதிரி மாறுவீங்க அப்படிங்கறது அர்த்தத்தை சொல்றேன். அடுத்தது சதாசிவ சமாரம்பம். அதுக்கு அர்த்தம் இது. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா.